ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எங்கள் குரல். நான் ஸ்வர்ணா. நான் க்ளீனா. ஸோ ப்ராப்பர்ட்டி சிஸ்டர்ஸ் என்ன புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி புதுசாக ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணி புது ஒரு பிளாட்ஃபார்த்தை வந்திருக்கணும்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பீங்க. எங்களோட காதுக்கு கேட்குது. ஸோ இது வந்து என்னத்துக்காக லீனா? இது எங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஹாபின்னு சொல்லலாம். அது வந்து எங்களுடைய ப்ரொஃபஷன் ப்ராப்பர்ட்டி சிஸ்டர்ஸ். பட் இது வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜானர் ஹாபி என்னென்னாலும் சொல்லலாம். பட் ஆனால் அதை வந்து நாங்கள் இப்படி எங்களுக்குள்ளே வச்சுருக்க போகிறோமா அல்லது இதை வந்து எங்களுடைய நண்பர்கள் அல்லது எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ இது வந்து இந்த சேனல் மூலம் இந்த பிளாட்ஃபார்ம் மூலம் நிறைய எங்களோட முகங்களை மட்டுமில்லை, எங்களோட குரல்களை மட்டுமில்லை, நிறைய முகங்களை புது முகங்களை நீங்கள் பார்ப்பீங்க, புது குரல்களை கேட்பீங்க, புது டேலண்ட்ஸை வெளிக்கொண்டிருக்க எங்களுக்கு நிறைய விருப்பம். ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் வந்தாலே முழுக்க என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும். ஸோ வேறு எதையும் எதிர்பார்த்து இதில் வந்துடாதீங்க. சீரியஸான கான்டென்ட் ஒன்றும் வராது, ஒரு ட்ராமாஸ் இருக்காது. இது முழுக்க ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் சார்ந்ததாக மட்டுமே தான் இந்த சேனல் எங்கள் குரல் இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து மங்களகரமாக சாரியோட வந்திருக்கோம். எல்லாரும் யோசிப்பினோம், என்னடா கல்யாண வீட்டுக்கு வலிக்கிட்ட மாதிரி வந்திருக்கணும். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் 80s சாங்ஸ் பற்றி விமர்சிக்க போகிறோம். இசையண்டா ஒரு தனி இன்பம். இசை வந்து உங்களை நிறைய விஷயங்களை, கவலைகளை, சந்தோஷங்களை, நிறைய விஷயங்களுக்கு வந்து மனிதர்களுக்கு துணை இருக்கிறது ஒரு இசை. இசை வந்து உங்களுக்கு மன நிம்மதியை தேடி போகிறவர்களும் இசையை தேடித்தான் போவார்கள். நிறைய சந்தோஷமாக இருக்கிறவர்களும் கேட்க நினைக்கிறது இசைதான் இல்லையா? ஸோ அந்த வகையில் வந்து இசை உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம்? இசை எவ்வளோ முக்கியமா? இசை என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வழி நடத்துறது ஈஸின்னு தான் சொல்லலாம். நான் 80s கிட்ஸ் தான். பரவாயில்லை. பட் இசைன்றது வந்து என்ன சந்தோஷமாக வச்சுருக்கோம். ஈவன் அழுகிறதுண்டா கூட இசையில் அதுவும் ஒரு ஹெல்த்தியான விஷயம் தானே. ஒரு பாட்டுக்கு நீங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறீங்கன்னா அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை பாசிட்டிவாக நீங்கள் அழணும். ஒரு வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீர் விடணும். கண்ணீர் விட மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லலாது. பட் எனக்கு சில பாட்டுகள் கேட்டால் அழுக வரும். அது என்னுடைய லைஃப் எழுதலில் கனெக்ட் பண்ணி பார்க்க வைக்கல. எனக்கு அது இசைன்றது வந்து உண்மையிலே என்ன வழி நடத்துறது இசை. சமைச்சாலும் இசை, படுத்தாலும் இசை, குளிச்சாலும் இசை, எல்லாத்துலேயுமே இசை இருக்குது எனக்கு. அதேமாதிரி தான் உங்களுக்கு உங்களோட வீட்டை வந்தால் அங்கே ஃப்ரிட்ஜில் இதில் போட்டுட்டு இசை போய்கொண்டிருக்கும், ஒரு பக்கம் சமையல் நடந்து கொண்டிருக்கிறோம். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான், முதல் நான் சொன்ன மாதிரியும் தான் இசை வந்து எல்லாட்ட வாழ்க்கையிலையும் பின்னி பிணைஞ்சு இருக்கிற ஒரு விஷயம். எந்த வாழ்க்கையிலும் அப்படித்தான். உங்களோட வாழ்க்கையும் எந்த வாழ்க்கையும் சரி, எங்களை வந்து இவ்வளோ தூரத்துக்கு இணைச்சி கொண்டு போகிறதும் இசைதான். எங்களை மட்டும் இல்லை, நாங்கள் எங்களை எதுவும் பார்ட்டிஸ் வச்சானே என்ன வச்சானே எங்களை எல்லாரையும் ஒன்று கூட வைத்து ஒரு ஃபன் மோடுக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னால் எங்களுக்கு மியூசிக் தான். மியூசிக்கை நீங்கள் எங்களை தந்துட்டீங்கன்னு சொன்னால் எங்களை நீங்கள் ஹாப்பியாக பார்ப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த லைஃப்லையும் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் பொழுதோ அல்லது சந்தோஷமான விஷயங்களோ அல்லது நிறைய கவலையான விஷயங்கள் நடக்கும் பொழுதோ பாடல் வந்து ஹெட்செட்டில் போட்டு படுத்தா தான் நித்திர வருமன்ற ஒரு காலகட்டம் கூட இருந்திருக்கு. அது அப்படி போட்டு வாக்மேன்ல ஸ்டார்ட் பண்ணி, கெசட்ல ஸ்டார்ட் பண்ணி, MP3 பிளேயர்ல ஸ்டார்ட் பண்ணி, இப்போ முன்னேறி கொண்டு போனாலும் அந்த இசைன்றது மட்டும் மாற்றமே இல்லை. அதுல வந்து ஸ்பெஷலா வந்து இளையராஜா 80s சாங்ஸ்ண்டா இப்போ வரைக்கும் எல்லாரும் ரசித்து கேட்குறது. இப்போ சொல்கிற 2K கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே தேடி போகிறதும் 80s தான். ஒரு காதல் தோல்வி வந்துட்டாலும் இளையராஜாட்ட தான் ஓடுறது, காதல் ஜெயிச்சிட்டாலும் இளையராஜாட்ட தான் போகிறது. ரைட்? அப்படிப்பட்ட ஒரு 80s பீரியட். அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஏரா. 80sன்றது ஒரு ஸ்பெஷல் ஏரா. நாங்கள் பிறந்தது அது ஒரு ஸ்பெஷல். ரைட்? அடுத்தது வந்து பாடல்கள் வந்து இளையராஜா, SPB, ஜானகி,
மனோ, சித்ரா, ஜெயச்சந்திரன், ஜேசுதாஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது அந்த 80s. அவர்கள் கொண்டு வந்த பாடல்களும் வந்து இன்றைக்கும் எங்களோட மனசுல நிற்கிற. அப்படி 80s இளையராஜான்னு சொன்னா லீனா உங்களோட மனசுக்குள்ள உடனே எனக்கு தெரியும் 80sல நிறைய பாடல்கள் இருக்கு. ஒரு பாட்டு 2 பாட்டுன்னு சொல்லலாது. ஆனா வந்து சும்மா அவர்களுக்கு பார்க்குறவர்களுக்கு ஓகே லீனாக்கு இந்த பாட்டு பிடிக்கும் என்று சொல்ற மாதிரின்னு சொன்னா, உங்களுக்கு நான் 80s இளையராஜான்னு சொன்னா உங்களோட மைண்ட்ல வர முதல் பாடல் என்ன? இளைய நிலா. வெரி நைஸ். பயணங்கள் முடிவதில் மோகன் அண்ட் பூர்ணிமா அந்த பாட்டு நான் ஒவ்வொரு நாளும் ப்ளே பண்ண மாட்டேன். ஆனால் ப்ளே பண்ணினேன்டா அந்த டே ஃபுல்லாக அந்த பாட்டை தான் கேட்பேன். அது லைக் எப்படியும் என் லிஸ்ட்டில் ஒரு ஸ்பாடிஃபையோ இல்லை முந்தி ராகால இருந்ததுலாம் ஒரு ஊருப்பட்ட தடவை நான் ப்ளே பண்ணிடணும். ஒரு டேயில் அந்த பாட்டை நான் கேட்டுட்டேன்னா அதை திருப்பி 1000 தடவை, அதுவும் ரிப்பீட்டில் போட்டுட்டு தான் கேட்டுருக்கிறது. ஸோ அந்த பாட்டு எனக்கு அது ஏன் எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொன்னால், அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், அதில் ஒரு சோகமாக இருக்குது. அந்த படம் வந்து மேலே அது அவர் வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கிறார். அந்த ஹீஸ் அ சிங்கர், அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ பட் அந்த பாட்டு மூலமாக அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. அப்போ அந்த கதை எனக்கு தெரிஞ்சபடியாக இன்னும் தெரியாது. சக்ஸஸை நோக்கி போகிறாருன்றது வந்து அந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு கேட்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு நல்ல ஒரு உற்சாகம் தரும் எனக்கு. அது அடுத்தது வேறு விதமாகவும் ஒரு காமிங்காகவும் உங்களை வச்சுருக்கோம். ஸோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பாடல். ஸோ நீங்கள் பாடுவீங்கன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு 2 வரி சும்மா எடுத்து விடுங்கோ. இளையராஜா காப்பிரைட் அடிக்காத அளவுக்கு எடுத்து விடுங்கோ. சேனல் ஸ்டார்ட் பண்ணோலையே எங்களுக்கு காப்பிரைட் விழுந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் போத்து மூடிக்கொண்டு போயிடணும். ஸோ நீங்கள் 2 வரி எடுத்து விடுங்கோ. பாடுவேன்லாம் அது நீங்க இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றபடியா சொல்றீங்க. பட் சின்ன வயசுலேயே இருந்து பாடுறது எனக்கு ஒரு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம்தான். ஸோ எந்த மனதுக்கு ஒரு இதான மாதிரி பாடுவேன், அவ்வளோதான். அது பின்னணி பாடகியாண்டெல்லாம் தெரியாது. அப்படி அது இளைய நிலால் எனக்கு பிடிச்ச வரி வந்து இடையில ஒரு வரி இருக்கு. வரும் வழியில் பனிமலையில் பருவநிலா தினம் நினையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் கனவுகளில் 1000 தடவை கேட்டாலும் அதில் ஏதாச்சும் ஒன்று விட்டுருவேன் வரிகளை. பட் ஆனால் சூப்பராக பாடினீங்க. அப்படி கண்ணை மூடி கேட்டா அப்படியே சித்ரா அப்படியெல்லாம் இல்லை, எஸ்பிபி மட்டும் படித்த பாட்டு கேட்கிறவே கோவப்படாதீங்க. கோவப்பட்டு ஓடி வாரது எங்களுக்கு கேட்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன ராகா வந்து முந்தி இப்போ வந்து ஸ்பாட்டிஃபை பெரிய ஒரு விஷயம் மாதிரி எங்களுக்கு முந்தி ராகா ரைட். நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம், பிளேலிஸ்ட்டுகளை அவை ஆட் பண்ணலாம், நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ராகா வந்து ஒரு பெரிய ஒரு பாட்டு இருந்தது. ஐ திங்க் ஸ்பெஷலி இந்த 2000 பீரியட்ல வந்து எங்களுக்கு இந்த ராகா வந்து ஹெல்ப் பண்ணது பாடல்களுக்கு. நான் பாடி முடிச்சுட்டேன் என்னுடைய ஃபேவரட் சாங்கை. நீங்கள் நல்லா பாடுவீங்களே, பாடுங்களா, என்னையே பாடுங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க, பாடுங்க. நல்லா பாடுவேனான்னு தெரியாது, நான் பாடுவேன். என்னை விட நல்லா பாடுவேன். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, சங்கீதம் முறையாக கற்றுனா நான் கொஞ்சம் டச் விட்டு போச்சு, அவ்வளோதான். ஸோ எந்த லிஸ்ட்டில் எப்போவுமே இடம்பெற்றன்னு சொன்னால் எஸ்பிபியும் வந்து ஜானகி அவர்களும் பாடினது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, மண் வாசனை படத்துல. ஐ திங்க் ரேவதியிட முதல் பாடல் நினைக்கிறேன். படமாவும் நல்ல சூப்பர் ஹிட்டான ஒரு கிராமியம் மணந்த ஒரு பாடம் உண்டு. ஸோ அதுல இருந்து எனக்கு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு இப்போ வரைக்கும் என் பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு பாட்டு. எஸ், பாரதி ராஜாவோட படம். ஸோ அதில் இருந்து நான் 2 வரி பாடுறேன். டிஸ்க்ளைமராக சொல்லி
சொல்லிடுறோம், நாங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக பாடகர்கள் இல்லை, ப்ரொஃபஷனலாக மேடை பாடகர்கள் இல்லை, பட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு தானே. ஸோ நாங்கள் பாடுறதை நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும், கேட்டுத்தான் ஆகணும். உங்களுக்கு விரும்பி கேளுங்க, ஆனால் விரும்பி கேளுங்க. ஸோ பாட்டுக்கள், அதுவும் இந்த பாட்டு வந்து அப்படி கண்ணை மூடி அப்படியே ஒரு காஃபியோட ஒரு மழை நேரம் அப்படி கேட்டீங்கன்னு சொன்னால் சொர்க்கம் தெரியும். ஸோ நான் பாடிக்கல கண்ணை மூடி சொர்க்கம் தெரியுதான்னு பாருங்க. சொர்க்கம் தெரியாட்டி எங்கள்கிட்ட வரக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே. ஸோ பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. வாவ், இதுக்கு மேல போனா இளையராஜா எனக்கு காப்பிரைட் பண்ணுவேன். சோ வெரி நைஸ், வெரி நைஸ், பியூட்டிஃபுல், சூப்பரா பாடுனீங்க. Thank you. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய நாங்கள் கலைக்கலாம் இந்த பாட்காஸ்ட்டில் வந்து. இது எங்களோட முதல் பாட்காஸ்ட் என்றபடியே நாங்கள் எங்களுக்கு பிடித்த ஒரு இசையோட ஆரம்பிச்சிருக்கிறோம், எங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு பாட்டோட நிப்பாட்டினா சரி இருக்கா? இல்லை 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 இல்லை, அது இளையராஜா பெரிய லிஸ்டே இருக்கு எங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணுறதுக்கு, எங்களுக்கு டைம் காணாது. பட் ஆனால் இதுதானே எங்களோட தொடக்கம். நாங்கள் இன்னும் வரும் இதுகளெல்லாம் உங்களுக்கு கொண்டு வருவோம். பட் இன்றைக்கு நாங்கள் ஒரு 3 பாட்டு தான் நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூன்னு சொல்லலாம், எங்களுக்கு ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு பிடிச்சபடியாக இசை எங்களுக்கு பிடிச்சபடியாக சில பாட்டுகளை மறந்துருப்பினோம். அப்போ அதை நாங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வைக்க ஞாபகம் இருக்கும், அப்போ தட்டி எழுப்புறது தான் இது ஒரு பிளாட்ஃபார்ம். அதோடு நீங்கள் என்ன ஒரீஸில் இருந்தாலும் இது என்ன தான் செய்யணும் என்றது பார்க்குறதுக்கும் அதை நீங்கள் வருவீங்க தானே. நாங்கள் பாடுறதை கேட்டுட்டு சில பேர் கவலையில் இருப்பினோம். ஆமாம், எந்த கவலையை கேட்டுட்டு இந்த பாட்டை கேட்கறத விட எந்த கவலை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சில பேர் எழுதுவீங்க. அதுக்கான முயற்சியும் தான் இது. உங்களை வந்து உற்சாகப்படுத்தணும், ஒரு சந்தோஷமா வச்சிருக்கணும். அதுக்காகத்தான் நாங்க வந்து ஒரு புது அவதாரம் பண்ணி சொல்லலாம், புது அவதாரமே எடுத்து வச்சிருக்கோம். நாங்கள் நிறைய பாடல்களை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச 80s சாங், இளையராஜா மட்டும் இல்லை, வேற மியூசிக் டைரக்டர்ஸாக இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு காமனாக வந்துட்டு இல்லையா, 80s என்றாலே இளையராஜா பாவம் மற்ற டைரக்டர்ஸ். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச 80s சாங் கீழே காமெண்ட்ல கட்டாயமா போடுங்க. நீங்க சில பேர் பாடி எங்களுக்கு அனுப்ப போறீங்கன்றாலும் அனுப்பலாம். அதை நாங்கள் ஆட் பண்ணுவோம். நீங்க வாய்ஸ் நோட்ஸா கூட அனுப்பலாம், நாங்க அதை ஆட் பண்ணுவோம். உங்களோட டேலண்ட்டை நீங்க எங்களுக்கு கொண்டு போறீங்கன்னு சொன்னா நீங்க எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க நீங்க யாரு, உங்களோட பேரு, உங்களோட விவரம்னு சொல்ல மாட்டோம், உங்களை நாங்க சீக்ரெட்டாவே வச்சிருப்போம். பட் உங்களோட டேலண்ட்டை நாங்க வெளிக்கொண்டுறலாம், நாங்க வந்து போடலாம். ரைட்டா? ஸோ காமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி எங்களுக்கு பிரைவேட் மெசேஜ் பண்ணுங்க. பாடி கதைச்சும் அனுப்புங்க, கவிதையா சொல்லி அனுப்புங்க, எப்படியா சொல்லி பாட முடியலாட்டாலும் வரிகளை கவிதையா சொல்லி அனுப்புறாங்க. நிறைய காதலர்கள் பாட்டை கவிதையா களவெடுத்து எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை போயிருக்கு இல்லையா? இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சோ அப்படி நீங்க செய்ய விரும்பினா அதை நீங்க செய்யுங்க. சோ அடுத்த பாட்டு என்று சொன்னா உங்களோட லிஸ்ட்ல 2வது பாடல் சொன்னா எந்த பாட்டு இருக்கு? 2வது பாட்டு வந்து ரீசெண்டான்னு சொன்ன ரீசெண்டில் ஒரு 3 years கிட்ட பிள்ளைகள் பிறந்தா என்ன பாடுவாங்க அம்மா அம்மா, ஆறாரோ தாலாட்டு தான் படிப்பாங்க. ஆனால் எந்த மகனுக்கு நான் பாடி நித்திரை ஆக்கின ஒரு பாட்டுன்னு சொன்னால் ராசாத்தி ஒன்று விஜய் காணாது. எஸ், விஜயகாந்த். ஆஃப்கோர்ஸ் விஜயகாந்த் நம்ம கேப்டன் ஆச்சு. ரைட்? ஒன் ஆஃப் மை என்னோட ஒரு ஃபேவரட் ஆக்டர். உண்மையில் அவரோட கொள்கையும் சரி, எங்களோட எங்களில் அவருக்கு நிறைய பாசங்கள், எங்கட இனம்னு சொல்லலாமா அல்லது என்ன, ஈழத்து தமிழர்களில் அவருக்கு நல்ல பாசம். அதுலேயே எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் அவரில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கொஞ்சம் காலம் இதாகி அது உண்மையில் ஒரு சரியான உண்மையில நான் உண்மையாக கண்ணீர் விட்டினான். அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி வந்த நியூஸ் வந்து கண்ணீர் விடும். ப்ளஸ் அவர் நல்ல வருத்தமாக இருந்தார். அப்போ அதுக்குமெல்லாம் பார்க்கல எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சாடான இது வரும். நல்ல மனிதன், நல்ல கொள்கை அவருக்கு.
அப்படி அந்த படத்துல அந்த வைதேகி காத்திருந்தால அதுல ஒரு சின்ன கொஞ்சம் போர்ஷனுக்கு தான் விஜயகாந்த் வருவார். முழு படத்துலயும் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி வரும். அதுல ரேவதி தான் முதலில் வர்றா. பிறகு இவர் ரேவதிக்கு அதுல பேர் வந்து ராசாத்தி. ஸோ இவர் ஏன் தண்ட பேரில் பாட்டு படிக்கிறன்றது அதான் வேறு. ஆனால் வைதேகி இவர் அதில் ஏதோ ஒரு அந்த போர்ஷனில் வைதேகி வருதாகும். இவர் ஏன் அந்த பாட்டில் படிக்கணும்னா அது பார்த்தா அவர்கிட்ட லவர் எக்ஸ் லவர் அவர் வந்துருவா. அதில் அவன் நினைச்சு சவுக்கால் அடிக்கிறது என்ன, பெண்களுக்காக ஆண்கள் இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உண்மையில் இந்த படங்களை ஆனால் நிஜத்தில் நான் பார்த்து ஒரு படத்தில் பார்க்க நல்லா தான் இருக்குது. சரி அதை விடுங்க, நம்ம ஹஸ்பண்ட் மேரும் அதை பார்க்க போயிடும். சரி சௌக்கியா வேண்டி கொடுக்க முடியும். பட் அந்த பாட்டு வந்து எனக்கு என்னமோ தெரியல, அந்த பாட்டை பாடித்தான் என்ன பிள்ளை மகனை அவரை நித்திரை ஆக்கணும்னு சொல்லி நான் அந்த பாட்டு பாடுறேன். நான் அவர் ஆகிடுவார், நித்திரை ஆகிடுவார். நான் பாடி அம்மா அப்பா பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்ப்பாங்க, நீங்க உங்களோட பிள்ளைக்கு பாட்டு ஊட்டி வளர்ப்பாங்க, பாட்டு ஊட்டி தான் தூங்க வச்சிருக்கீங்க. சோ அந்த பாட்டுல உங்களோட மகன் ரசிச்சு அவரும் இப்ப அதை பார்த்தாருன்னா சந்தோஷப்படுவார். நினைக்கிறாரு ஓ அம்மா என்ன பிடிச்ச பாட்டு பாடுறான்னு சொல்லி. ஸோ அந்த பாட்டுல வந்து ஒரு 2 வரி பாடி காட்டுறீங்களா? ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். பட் அதிலும் வரிகள் எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. எனக்கு கொஞ்சம் இப்போ பேபி பிரெயின் இருக்கம்மா, நீங்கள் என்ன மன்னிச்சு கொள்ளோடும், மக்களை என்ன மன்னிச்சு. வரிகள் ப்ராப்பரா இல்லைன்னு உங்களுக்கு பிடிச்ச வரிகளை போட்டு அந்த ராகத்துல பாடி முடிச்சுட்டேன். அவே ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பண்ணி. ஓகே அதில் எனக்கு பிடிச்ச எல்லா ஃபுல் சாங்கே எனக்கு பிடிக்கும். அதில் எனக்கு மைண்டில் வர்றது வந்து கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா தத்தி தவளும் தங்கச்சிவளி கொஞ்சி பருகும் தங்க தமிழி முத்தம் தரும் நித்தம் வரும் நட்சத்திரம். அவ்வளோ அங்கால அப்படியே போகும். ஓகேயா, கொஞ்சம் ஹை பிச் போறது இல்ல ஃபுல்லா படிக்கல. நாங்க என்ன ஒரு சாங்கை நாங்க ரிவ்யூ பண்ணோட முழுக்க படிச்சு கொண்டிருக்கல. ஸோ நாங்க ஒரு 2 வரி படிக்கிறோம். பட் இது எனக்கு மேல நல்ல தொடர்ந்து படிச்சு கொண்டே ஒவ்வொரு ராத்திரியோ இல்ல பகலோ இந்த பாட்டு படிச்சு கொண்டே இருக்கிறேன். நான் இப்ப நீண்ட சமீப காலமா நான் நினைக்கிறேன் இந்த பாட்டு திருப்பியும் ட்ரெண்டிங்ல விஜயகாந்தின் மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதர் போன அப்புறம் தான் அவரை தேடுறது. அவர் இது கேட்கல பெருசா பார்க்க மாட்டோம். ஒரு மனிதர் எங்களை விட்டு போயிட்டே அப்புறம் தான் அவரை நான் நோண்டி கொண்டு இருப்போம். சீலக வைக்கிறது என்ன, அவருக்கு கூப்பிட்டு என்ன பரிசு, அந்த எதுவும் கைவிட்டு போன பிறகுதான் அதை தேடுறது கூட அது மனித இயல்பு. அதை நாங்களும் செய்யறோம், எல்லாரும் செய்யறோம். அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் இந்த வைதேகி காத்திருந்தால் படத்துல இருந்து வந்து இந்த பாடல் நிறைய ட்ரெண்டிங், நிறைய டிக்டாக், நிறைய ரீல்ஸ் எல்லாம் போய் திரும்பியும் பிரபலம் அடைஞ்ச ஒரு பாடல் இந்த பாடல். அது worth it. இந்த பாட்டுக்கு அந்த ஃபேம் worth it, right? இட்ஸ் worth it, yeah. ஸோ என்னுடைய பாடல் 2வது நானும் என்ன பிடிச்சேன்னு சொல்லி என்ன காரணத்துக்காக அது பிடிச்சிருக்கோன்னு சொல்லலை. உங்களுக்கு என்ன அடுத்த பாடல் உங்களுக்கு பிடிச்சா, ஆனால் அது ஏன் பிடிக்குமன்றதே நீங்கள் சொல்லுங்கள். முதல் பாடிட்டீங்க, நல்லா பாடுவீங்கன்னு சொன்னேன், பாடுன்னு நான் சொல்ல பாடிட்டீங்க. ஆனால் நீங்கள் எதுக்காக அந்த பாட்டு பிடிக்குமன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதை கொஞ்சம் எங்களுக்கு விலாவரியாக சொல்லுங்கள், விளங்கக்கூடிய மாதிரியும் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் என் டெப்த்தாக எங்களுக்கு யோசிக்கணும் ஏன் உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்குதுன்னு. உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவைகளும் யோசிப்பேன். ஓ இந்த பாட்டு எங்களுக்கு தெரியுந்தானோ, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சௌரங்களாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், அவைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்தில் எங்களை பாடல்கள் வந்து நாங்கள் அதை ரிப்பீட்டாக கேட்கல கூட எங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பார்ப்பினோம். இந்த பாட்டை திருப்பி போடினுமே அவைகளுக்குள்ள அந்த பாட்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி அதை ஞாபகம் வச்சிருப்பினோம். ஸோ அவைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் ஏன் அந்த பாடல் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்த பாட்டு சூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்த பாட்டு வந்து இது மோகன்ட பாட்டு. மோகன்ட பாட்டுண்டா உண்மையா அது மோகன் படித்த பாட்டு இல்ல, பட் மோகன் வந்து அந்த பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தவரை மைக் மோகன் சொல்லி அவர் பாடுறையில அவர் சொந்த குரல்ல கூட கதைச்சு படங்கள் வரையில. பட் மோகன் வந்து உருவாக்கின ஒரு பிம்பம் வந்து
அந்த நேரங்கள்ல கமல் ரஜினியை தாண்டின ஒரு ஸ்டார்ட் இடைக்காலத்துல அவர் தான் நிறைய படம் வச்சிருந்தவர். பேரில் நாங்கள் மற்ற அவரை சொல்ல விரும்பலை நான். என்னடா பிறகு அதுக்கு கீழே எழுத வந்துடுவாங்க, ரஜினி ஃபேன்ஸ் கமல் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் சொல்ல வரையில. பட் எங்களுக்கு தெரிஞ்ச இதுபடி அவர் ஃபியரை கொடுத்தவர் ஒரு கட்டத்தில், மற்ற ஆட்களுக்கு ஃபியரை கொடுத்தவர்னா அவர் தான் நிறைய படங்களை வச்சிருந்தார். ஒரு இதில் மோகன் இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. வீட்டு சும்மா வெளியே சாதாரண மனிதர்கள் அவே தனக்கு புருஷன் மோகன் மாதிரி வரணும். இது நடந்த உண்மை கதையா. ஒரு தாய் தப்பன் கூட ஒரு பிள்ளை மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கல மோகன் மாதிரி மாப்பிள்ளை பாருங்கலாம் சொல்லியிருக்கிறாங்களாம். அப்பா அப்படி ஒரு உச்சத்துல இருந்த தான் மோகன். ஒரு மாஸ் நடிகரா இருந்தவர். ஆனா அவர் வந்து அந்த அளவு ஸ்டார்டத்துக்கு போறதுக்கு மெயினான ரீசனா இருந்தது வந்து அவரோட படங்கள்ல வந்து பாடல்கள், இசை. மோகன் பாட்டு, மோகன் ஹிட்ஸ் நீங்க இப்ப போய் யூடியூப்ல அடிச்சீங்கன்னு சொன்னாலே வாரது முழுக்க 80s இளையராஜா பாடல்கள் மட்டும்தான். அதுல நடிகைகளும் ஃபேமஸ் ஆனது மோகனோட ஜோடி மோகன் ராதா, மோகன் அம்பிகா, மோகன் அமலா வந்து ஒரு குரூப்பே போய்கொண்டிருந்தது. ஆஃப்கோர்ஸ் அது வந்து மேலே மோகனுக்குன்னு உரிய அது ஒரு ஸ்டாராக கூட இருக்கலாம். நாங்கள் இப்போ இசைன்னு சொல்லி தனியாக இதுண்டக்கூடாது. ஏன்னா நான் ஒரு இன்டர்வியூவில் பார்க்கல மோகன்கிட்ட இதே கேள்வியை கேட்டவங்க, நீங்கள் உங்களோட பாடல்கள் வந்து இவ்வளோ இதாக ஹிட் ஆனதுக்கு என்ன காரணம்னு சொல்லிக்கலாம். அவர் சொன்னார் த என்டையர் டீம் எல்லாம் அந்த டீம் ஃபுல்லாக தான் ஒரு விஷயமா. இப்போ நான் என்னத்தை சொல்ல இல்லை இசையண்டு தனிப்பேற்பட்ட விதமாக சொல்லலை, எல்லாமே ஒரு கைகூடி வந்த விஷயம்தான் தனக்கு அந்த ஹிட்டை தந்தான்னு சொல்லுவார். இப்படிதான் சொன்னார். அது உண்மையில் அவர்கிட்ட லுக்ஸும் இருக்குது, பாட்டும் இருக்குது. அதில் எந்த டிரெக்டர்கிட்ட அவரோட ஸ்கிரிப்ட் போயிருக்குன்னு அதுவும் ஒரு முக்கியம். ஸோ அந்த பாடல் ஈவன் எஸ்பிபி, அடுத்தது எஸ்பிபி, அதே இங்கே அந்த கேள்வியும் அந்த எஸ்பிபியோட குரல்லாம் நீங்கள் பாடுற மாதிரியே இருந்தது. அதுக்கு அவர் சொன்ன இது வந்து அந்த படத்தோட டீம், அந்த படத்தோட டீம் தான் தனக்கு அந்த ஒரு இதை எழுப்பி கொடுத்து. பட் அந்த விம்பத்தையும் மோகன் கொடுத்தவர் நினைக்கிறேன். பாடல்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணின விதம் படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஐ திங்க் நிறைய பேர் அதை அக்ரி பண்ணி நினைக்கிறேன். மோகன் வந்து அந்த திரையில வந்து ப்ரொஜெக்ட் பண்ண விதம் வந்து அது வந்து எஸ்பிபி பாடின மாதிரி இருக்காது, மோகனே பாடின மாதிரி இருக்கும். நிறைய பேர் மோகன் பாட்டு சொல்லாரு. எஸ்பிபி தான் உண்மையா மோகனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு உயிர் கொடுத்தாரு சொல்லுவார். அந்த ஸ்கிரீன்ல பிரசன்ஸ் வந்து எஸ்பிபி இல்லாட்டி என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பிபி ஜானகி அவர்கள் இல்லாட்டி 80s வந்து உண்மையாவே ஒரு டல்லா தான் போயிருக்கு. பாடல்கள் எஸ்பிபி இழந்தது ஒரு பெரிய எஸ்பிபி வந்து ஒரு இசை ஜாம்பவான் என்ற இசை ஜாம்பவான் தான். அதற்கு முழுக்க வந்து ஒரு என்டைட்டிலான ஒரு ஆள் வந்து அதெல்லாம் கொண்டு வர்றாங்க எஸ்பிபி மாதிரி குரல். பட் ஆனா என்னத்தை தான் என்ன டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்தாலும் அதுக்குரிய ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். ஸோ அந்த வகையில அடுத்த நீங்க கேட்ட கேள்விக்கு நான் போறேன்னு சொன்னா எனக்கு பிடித்த அடுத்த பாடல் அந்த வகையில மோகன் தான். மோகன் இளையராஜா அவர்களின் அந்த காம்பினேஷன்ல வந்து பாட்டுத்தான். படம் வந்து எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. தென்றல் வந்து என்னை தொடும், அதான் பாட்டு. படம் என்ன படம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா காமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, நீங்க காமெண்ட் பண்ணுங்க. சரியா? எனக்கு தெரியா, நான் அப்படி சமாளிக்கிறேன்னு பாருங்க. தென்றல் வந்து என்னை தொடும் பாட்டு எந்த படத்தில் வந்ததுன்னு சொல்லி அதையும் கீழே எங்களுக்கு காமெண்ட்ல போடுங்க. அதுல இருந்து 2 வரிகள், அது வந்து கேஜே ஜேசுதாஸ் அவர்களும் ஜானகி அவர்களும் பாடின பாட்டு. கேஜே ஜேசுதாஸும் ஒரு அற்புதமான பாடல்கள். அவற்றை பாடல நீங்க பாடக்கூட ட்ரை பண்ணலாம். அவர் வந்து கர்நாடிக்ல வந்து கரைச்சி கொடுத்த ஒரு பாடகர். ஸோ அந்த பாட்டை நான் இப்ப ட்ரை பண்ண போறேன். கேஜே ஜேசுதாஸ் ஜானகி ரசிகர்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. திரும்பவும் சொல்லும் ஒரு 2 வரி தான் எங்களுக்கு பிடித்தபடியா அதை நாங்க பாடி, நான் இவ என்ன பெரிய பாடகர் மாதிரி பாடிக்கொண்டே நிற்கணும்னு சொல்லி சில பேர் வருவீங்க தெரியும். ஆனா இது வந்து எங்களோட சேனல் இல்லையா? எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நாங்க வந்து அது சரியா செய்யறோமா பிள்ளையா செய்யறோமான்றது அடுத்தது. ஆனா எங்களோட மன திருப்திக்கு சந்தோஷமா உங்களை என்டர்டெயின்மெண்ட் செய்துட்டு போறோம். சரியா? சோ அந்த வகையில 2 வரி உங்களுக்காக, நீங்க கேட்டதுக்காக. இப்படி சொல்லிட்டு பாடணும்ண்டாக்கா சும்மாவை சாடிட்டு பாடுறேன், அவ்வளவுதான். ஓகேயா? ஸோ தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தம் இன்றி முத்தம் இடும்,
பகலே போய்விடு இரவே பாய் கொடு நிலவே பன்னீரை தூவி ஓய்வெடு தென்றல் வந்து என்னை தொடும் ஆகா சத்தம் இன்றி முத்தமிடும். Wow, this is such a very beautiful song. இது ஆக்சுவலி இந்த படம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் இப்போ மைண்டுக்கு வருது இல்லை. நான் எல்லா படத்தையும் எடுத்து பார்த்துருவோம். நான் 80s பிறந்திருந்தாலும் நாங்கள் 80s அந்த வந்த படங்களை பார்த்து எங்களுக்கு ஞாபகம் தானே. நாங்கள் 90s தானே பார்த்துருக்கோம். 80s பிறந்தாங்க, 70s பிறந்து 80s அதை ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். சரி, அப்போ நாங்கள் 80s வந்து பிறந்தாங்க அப்படின்னா நாங்கள் அப்போ தான் கை குழந்தை. அப்போ நாங்கள் இது இந்த பாட்டுகள் எல்லாம் கேட்டது 90s 2000 அப்படியே தொடர்ந்து. ஸோ அப்போ நான் எல்லா படங்களும் பார்த்துட்டு நான் அந்த படம் பேர்கள்லாம் ஞாபகம் இல்லை. பட் பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. உங்களுக்கு ஏன் இந்த பாட்டு பிடிக்கும்னு சொல்லலையே? இதுக்கு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் இல்லை உண்மையாக. ஒரு ஒரு கதைகள், ஒரு பல கதைகள் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு அந்த பாடல் அமைந்த அந்த ரிதம் என்று சொல்லுவாங்கள்ல, அந்த ரிதம், அந்த இது பிடிக்கும். ஜேசுதாஸோட வாய்ஸ் இதுக்கு நல்ல சூட்டாக இருக்கும். ஒரு வாய்ஸ் அதுதானே அவர்கிட்ட சாங்ஸ் எல்லாம் அதுல வந்து இது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்நாடிக்காவும் இருக்கும், ஒரு மெலடியாவும் இருக்கும். ஸோ அதால எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும். இதுக்கு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் பெருசா இல்லை, நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு ஸ்டோரியும் இல்லை. ஸோ அடுத்ததா வந்து இன்னொரு பாட்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு பாட்டோட நாங்கள் ஆளுக்கு 3 பாட்டு அந்த ஒரு ரீதியில போவோம். ஸோ உங்களுக்கு அடுத்ததா பிடித்த ஒரு பாட்டு நான் ஆக்சுவலி நோட் பண்ணிக்கணும்னா அடுத்த ஃபிளிப் பண்றேன், பார்க்காதீங்க. ஓகே, ஸோ அடுத்ததா நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த பாடல் அல்லது உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் அப்படி போவோம். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாட்டு என்று சொன்னா எதுவா இருக்கு மட்டும் நீங்க நினைக்கிறீங்க? யாருன்னு சொல்ல தேவையில்லை, நீங்க யாருன்னு சொல்ல தேவையில்லை. பட் உங்களுக்கு பிடித்தவர்கள் அல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எப்படி இருந்தாலும் ஓகே, அதை சொல்லுங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல்னு சொன்னா எனக்கு அம்மா நல்லா பாடுவேன், என்னோட அம்மா. ஸோ எனக்கு இந்த பாட்டுன்னு சொல்லி நான் பாட துவங்கினது வந்து நான் அம்மாவால். அம்மா வந்து பாட்டு முந்தி கேசட்ஸில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தவா. இதெல்லாம் அந்த காலம். ஸோ அது கொஞ்சம் காலம் போட்டு கேட்டு கொண்டு இருந்தாங்க. பிறகு அது எல்லாம் நாங்கள் இடம்பெயர்ந்து போகிறதுல அதெல்லாம் அப்படியே தொலைஞ்சு போச்சு. பட் அம்மா நல்லா பாடுவா. அப்போ அந்த டைமில் ஆமாம் போட்டுட்டு அந்த கேசட்லேயே திருப்பி அழிச்சு திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறதையா. ஸோ அதில் எனக்கு அம்மா மூலமாக எனக்கு ஒரு பாட்டு வந்து 8 வயசில் எனக்கு அந்த பாட்டு ஃபுல்லாக பாடுவேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காலம் பாடிக்கொண்டு வந்தேன். அது பிறகு அப்படியே டச் விட்டதா இல்லை நான் என்னுடைய வாழ்க்கை வந்து வேறு விதத்தில் பிஸியாக போனதால் மறந்துட்டு நானும் தெரியலை. பட் ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த பாட்டு ஃபுல்லாக எனக்கு அப்போ தெரிஞ்சது. அம்மா சொல்லித்தந்த, அம்மா பாடி அவளோட சேர்ந்து பாடின. அப்படி சின்ன வயசில் நான் பாடுவேன் நல்லா சின்ன வயசுக்கு நல்லா பாடுவேன். இல்ல சின்ன வயசுக்கு நல்லா பாடுவேன். அது ஒரு ரெஜிஸ்டர் ஒன்னோட வண்ணநிலவே பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்களா? அது ஆக்சுவலி இப்போ நீங்க ஸ்பான்டேனியஸா நீங்க இதுல கேட்டபடியாத்தான் நான் வேற பாட்டு தான் மைண்ட்ல வச்சிருந்தேன், வளையோசை வச்சிருந்தேன். ஆனா உங்களுக்கு பிடித்த ஆளுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு கேட்டீங்கல்ல, அந்த பாயிண்டில் உடனே இப்போ எனக்கு அது வந்தது. இப்போ உடனே தான் நான் யோசிச்சேன். ஸோ அதில் யார் பாடினது கேஜி ஜேசுதாஸா தான் இருக்கணும். அது வண்ணநிலவே. நான் பிள்ளையாக சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்க, இல்லை கீழே எங்களுக்கு காமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை நீங்கள் பிள்ளையாக சொல்கிறீங்க, இதுனார் தான் பாடினேன்னு சொல்லி கீழே காமெண்ட்ஸ்ல நைஸா சொல்லுங்க, அடிக்காம பேசாம அழகா சொல்லுவோம். சரியா? கீழே வந்து பேசுற மாதிரி காமெண்ட்ஸ் போடக்கூடாது. ஸோ நீங்க வந்து நாங்க இதுல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் விடலாம். நாங்கள் ஒருத்தருமே பர்ஃபெக்ட் இல்லை தானே. ஸோ நாங்கள் மிஸ்டேக்ஸ் விடலாம். அந்த மிஸ்டேக்ஸை வந்து அதை வந்து நீங்கள் திருத்துங்க. அதுக்கு உங்களுக்கான முழு உரிமையும் இருக்குது. ஆனால் திருத்துறதுக்குன்ற ஒரு வழிமுறையும் இருக்கு. இது ஒரு ஆஃப் டாபிக் தான், பட் நான் குயிக்காக சொல்லிட்டு போறேன். ஐ திங்க் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நிறைய வளர்ந்து வரும் இளைஞர்களோ யாரா இருக்கட்டும் இந்த சோஷியல் மீடியாவை ஒரு பாசிட்டிவா யூஸ் பண்ணி தாங்க முன்னேறணும்னு சொல்லி நிறைய இளம் தலைமுறையில் வந்து இதுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த அப்படி வந்து கொண்டிருக்கிற வரைக்கும் நீங்க கீழே போடுற காமெண்ட்ஸ்கள்
பாடி ஷேமிங்காக இருக்கட்டும், அவர்களை உருவக்கேலியாக இருக்கட்டும், என்னவாது நீங்கள் சொல்லி அவருடைய டேலண்டையும் ஒருத்தர் நல்லா பாடி, சில கிட்ஸ் இருக்கிற நல்லா பாடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தேவையில்லாத காமெண்ட்லாம் எழுதுவாங்க. ஸோ அதெல்லாம் வேணாமே. நீங்க வந்து முகத்தை காட்டியோ அல்லது முகத்தை நிறைய காமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா முகத்தை காட்டாம தான் ஃபேக் ஐடிஸ்ல தான் அது வருது. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்டா இருக்கலாம். மேபி என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கலாம். அப்படி வந்து எழுதுற உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கலாம். அந்த திறமையை கண்டுபிடிச்சு அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளேயும் இப்படி ஒன்று நல்ல விஷயம் இருக்கான்னு சொல்லி அப்ப நீங்க கண்டுபிடிப்பீங்க. இன்னொரு ஆக்கள்ல அந்த திறமையை நீங்க அடக்க நினைக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த பிரெயினை உங்களோட திறமையை வெளிக்கொணர்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணினா உண்மையா நல்லா இருக்கும். இது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இது எனக்கு நிறைய காலமாக நான் ஆக்சுவலி யூடியூப் ஒரு கொஞ்சம் காலமாக ஒரு என்டர்டெயின்மெண்டாக ஒரு டைம் பாஸுக்காக செய்து கொண்டு வந்தேன்னா. ஸோ அதில் வந்து வாரது கஷ்டம், எவ்வளவு கஷ்டம்னு தெரியும், வியூஸ் எடுக்கிறது, சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறது. ஸோ இந்த சேனல் வந்து நாங்கள் உண்மையாக அந்த பர்பஸுக்கு தொடங்கல. வியூஸுக்கு இல்லை, மானிட்டைசேஷனுக்கு இல்லை, எங்களுக்கு வந்து எங்களோட ஃபண்ணுக்கு அவ்வளோதான். ஆனா இதையே வந்து ஒரு தொழிலா தொடங்கி நிறைய பேர் இளந்தலைமுறையினர் இது ஒரு பார்ட் டைமா செய்யணும். அதுக்கான இதுக்கு வந்து முதல் நாங்க நிப்பாட்ட வேண்டியது இந்த சைபர் புல்லிங். இந்த சைபர் புல்லிங்கை நிப்பாட்டுருங்க. அன்பா சொல்லுங்க, ஒரு பிள்ளை விட்டு அதை திருத்தி சொல்லுங்க. ஆனா வந்து அவர்களை ஹர்ட் பண்ற விதமா சொல்லி அவைய அமுக்கிடாதீங்க. ஸோ ஆஃப் டாபிக் தான், பட் இது சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களோட பாட்டுக்கு போவோம். சாரி, உங்களோட பாட்டுக்கு போங்க. ஸோ என்ன காரணத்துக்கு விருப்பம்னு சொல்லிட்டேன். பட் சில நேரங்களில் நான் எமோஷனல் ஆகிடுவேன் சில பாட்டுகள் படிக்கல. அதை என்னை வேறு விதத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரி என்னை அறியாமலே எனக்கு கண்ணீர் வந்துடும். அது எனக்கு அதனாலே இன்றைக்கு பாட்டு சூஸ் பண்ணிக்கல கூட சில பாட்டுகளை நான் அவாய்ட் பண்ணினான். அந்த பாட்டு வேணாம், அதை படிக்கலே எனக்கு அது என்ன தெரியும். சில பாடல்களும் எங்களோட உணர்ச்சிகளும் வந்து ஐ திங்க் கைகோர்த்துடும். ரைட், எங்களை அறியாமலே சில பாடல்களை கேட்கும்போது சில மனிதர்களையோ சில ஞாபகங்களையோ நாங்கள் மறக்க நினைக்கிற சில விஷயங்களையோ அந்த பாடல் உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ உங்களை அறியாமலே கண்ணீர் வரும். ரைட், இப்போ நீங்கள் எதற்காக இந்த பாட்டு, எதற்காக உங்களுக்கு இது எமோஷனல்னு சொல்லி எனக்கு 30 வருஷமா தெரிஞ்ச ஒரு நண்பி என்ற முறையில் எனக்கு தெரியும். உங்கள் சில பேருக்கு தெரியாது. பட் அதுதான் எமோஷனலா காய்ச்சறாங்க, நான் பாடுறதுக்குள்ளே அழுதுருவேன். ஆனா அதுதான் இசை. அந்த இசைக்கு வந்து அந்த 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 கவலையை வந்து வெளிக்கொணர்றதுக்கான ஒரு வடிகால நிறைய பேர் யூஸ் பண்றதே. அதை வந்து அப்படி நானும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுதான் நான் சொன்னேன், சில காலகட்டங்கள்ல உங்களுக்கு நித்திர வராது, சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரைக்குள்ள வந்து பாட்டு போட்டா அந்த ஒரு 5 நிமிஷமாவது நீங்க ஒரு படிக்கும் போது கஷ்டமா இருக்கும். எக்ஸாம் டைம்ல பாட்டு போட்டு ஷிஃப்ட் பண்ணி பாட்டை போட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் கட்டாயம். சோ நீங்க வந்து சந்தோஷமா அந்த பாட்டை ஒரு 2 வரி அங்க பாடி காட்டுங்க பாப்போம். வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்தன் கதையே, ஏட்டில் இல்லாதது என் கதைதான், யாரும் சொல்லாதது என் நிலைதான். அவ்வளோதான். அங்கால நிறைய இருக்குது. ஆண் சிங்கம் 1 அதெல்லாம் எனக்கு அரசாண்டெல்லாம் எனக்கு அந்த 8 வயசில் எனக்கு இப்போவும் அதை ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். எங்கேயோ பிகாஸ் உங்களோட மைண்டில் இருக்கும், எங்கேயோ அந்த மெமரி ஒரு மூலையில் இருக்கும், கட்டாயம் இருக்குமே. அதை படிக்க தான் வரும். எனக்கு ஃபுல் சாங் 8 வயசில் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. ஹனி, என்னுடைய அத்தைக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, எங்களை பிக்கப் பண்ண வரைக்குள்ள 8-9 வயசியா அப்போ மடியில் வச்சு ஒரு பாட்டுன்னு படின்னு சொன்னாலும் இந்த பாட்டு ஃபுல்லாக நான் படித்தேன். அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த தருணம். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். அதில் வரிகளே லைக் உங்களுக்கு அது விளங்கி இருக்க முடியாது. ஸோ அது இசைக்கான பவர். அந்த அந்த பாடல் வரிகளும் அதை தொடர்ந்து போனாலும் உங்களுக்கு அதோட என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இசை வந்து ஒரு பொல்லாத விஷயம் உண்மையிலே. இட் வில் சில பேரை வந்து வேறு விதமாகவும் கொண்டு போயிடும், நெகட்டிவாகவும் போயிடும். ஆனால் அப்படி போகாதீங்க. என்னென்னு சொன்னால் இளையராஜாவோட டைமில் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, நிறைய பேர்கள் தங்களோட உயிரே கூட விட்டுருக்காங்க.
ஏண்டா அப்படி ஒரு இருக்கிற ஒரு மியூசிக் வந்து அப்படி ஒரு இதையும் கொண்டு டிப்ரெஷனுக்குள்ள இருந்தும் வெளியில எடுக்கும் பாடல். ஆனா சில பேர் டிப்ரெஷனுக்குள்ள கூடவும் கொண்டு போய் ஆனா அப்படி அந்த அளவுக்கு போயிடாதீங்க. அதுக்கு அதையும் நாங்கள் சொல்லத்தான் வந்திருக்கிறோம். ஏன்னா பாசிட்டிவாக எடுங்க. இசை வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். அது எந்த ஃபார்ம்ல இருந்து வந்தாலும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். அது என்ன பீட்டாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக தான் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணணும் இல்லையா, அதை நெகட்டிவாக கொண்டு போகாது என்று தான் நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஆனால் அதையே வேறு விதமாக யோசிக்கிறாக்கணும். அப்படி யோசிக்காதீங்கன்றது தான் நாங்கள் இதில் பதிவு செய்கிறோம். ஓகே, என்னுடைய பாடல் பாடிட்டேன்னு எனக்கு பிடிக்க முடியாது. உங்களுடைய பாடல் அடுத்த 3வது பாடலை நீங்கள் என்னத்துக்காக அது பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய பாடல் இருக்குது. உங்களுக்கு என்னன்னு சொல்றது, ஒரு நல்ல பாடல் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று எடுத்து விடுங்க. ஸோ எனக்கு வந்து அடுத்ததா வந்து புது புது அர்த்தங்கள் படத்துல இருந்து எல்லா பாட்டும் பிடிக்கும் அந்த படத்துல. ஆனா அந்த படம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய படமாகவும் மாறினது. கே பாலச்சந்தர் அவர்கள் டைரக்ட் பண்ணது. அந்த கதை கருத்து வந்து அந்த காலகட்டத்துல நிறைய பேரால ஏற்க முடியாத ஒரு படம். ஆனா அந்த பாடல்கள் எல்லாம் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி தான், அப்படி கண்ணை மூடி கேட்டா அப்படியே சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போகும். அப்படி ஒரு பாடல் வந்து கேளடி கண்மணி. கேளடி ஒரு எவ்வளோ ஒரு கேட்டாலும் அசலுக்காத ஒரு பாடல். அதுக்கு என்ன டைம் அந்த பாட்டுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. பட் நீங்க உங்களோட ஸ்டோரியே சொல்லி. ஸோ எனக்கு வந்து இது திருப்பியும் அதை தான் சொல்கிறேன், பெரிய ஸ்டோரி இல்லை, கதை இல்லை. பட் நிறைய நிறைய ஐ திங்க் நிறைய எல்லாரும் பள்ளி பருவங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ரைட்? ஸோ அந்த பள்ளி பருவங்களில் ஞாபகப்படுத்துகிறதா இருக்கலாம், நிறைய உறவுகளை ஞாபகப்படுத்துகிற ஒரு பாடல்களாக இருக்கலாம். ஸோ அந்த வகையில் தான் இந்த பாட்டு எனக்கு வந்து இந்த ஃபேவரட்டாக இந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் இப்போ உள்ள ஒரு பாட்டு. இப்போ அது ஒரு பாட்டு ஒரு காம் டவுன் ஆகிறக்கு ஒரு பாட்டு கேட்கணும்னு சொல்லி நினைச்சா இந்த பாட்டு நான் கட்டாயம் கேட்பேன். ஸோ அதில் இருந்து 2 வரி உங்களுக்காக. நீங்காத பாரம் என் நெஞ்சோடுதான், நான் தேடும் சுமை தாங்கி நீ அல்லவா, நான் பாடும் நேரம் உன் மார்போடுதான், நீ என்னை தாலாட்டும் தாயல்லவா, ஏதோ ஏதோ ஆனந்த ராகம் உன்னால் தானே உண்டானது, கால் போன பாதைகள் நாள் போன போது கை சேர்த்து நீதானே மெய் சேர்த்த மாது, கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, நீலை கேட்பதால் நெஞ்சிலோர் நிம்மதி. ஸோ அதுதான் இந்த ஃபைனலிஸ்ட் பாட்டு. பியூட்டிஃபுல் சாங். அந்த ஐ திங்க் சீனரி வைஸும் நல்லா இருக்கும். ஒரு பீச் ஓரமா ஒரு செமையான ஒரு படம், செமையான ஒரு பாட்டு. ஸோ இன்றைக்கு வந்து எங்களோட முதல் பாட்காஸ்ட் எபிசோட் 1 சொல்லுவோமா, அல்லது எங்களோட நினைவுகள், எங்களோட முகத்துல ஒரு முகத்தை இன்னைக்கு நீங்க பார்த்துருக்கிறீங்க. எங்களுக்கு பல முகம் இருக்குது. அந்த முகம் நல்ல முகம், கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்ல முகம்தான். நல்ல முகத்தை தான் வெளியில காட்டணும் என்றும் இல்லை. எங்களுக்குள்ள முதல் நீங்க சொன்ன மாதிரி தானே எங்களுக்குள்ள கோபம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, கவலை இருக்கு, எல்லா முகத்தையும் வந்து ஆனா நாங்க அதை எப்படி நாங்க வெளியில காட்டுறோம்ன்றதான் இருக்கு. ஸோ அந்த வகையில தான் இன்றைக்கு நாங்க இந்த ஒரு புதுசா ஒரு ஒரு சேனல்ன்றே சொல்லலாம். இந்த சேனல்ன்றது ஒரு ஊடகம். அந்த ஊடகம் மூலம் நாங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த முதல் எபிசோட் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நாங்கள் லான்ச் பண்ணுறோம்னு சொன்ன அந்த ஒரு போஸ்ட்டுக்கே எங்களுக்கு நிறைய வரவேற்பு, நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதில் போடுங்க, எப்போ வருதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூட கட்டிருக்கணும். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி அந்த எக்ஸ்பெக்டேஷனை நாங்கள் மீட் பண்ணியிருக்கிறோமா என்று தெரியாது. ஆனால் எங்களோட லெவல் பெஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஒரு எபிசோட் 2, அடுத்த ஒரு நிகழ்வு எங்கள் பாக 2ல நாங்கள் உங்களை முதல் நாங்கள் ஓகே அடுத்த எபிசோடுக்கு போக வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் நாங்கள் இதில் சொல்ல வேணும்.
நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னத்துக்கு மீரா முன்னுக்கு வச்சிருக்கணும் 2 பேரும் என்று சொல்லி யோசிப்பினோம். கட்டாயம் என்னடா ஒரு படத்துலேயே நிறைய டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னத்துக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இந்த டீட்டெயில் என்னத்துக்கு மீரா வச்சிருக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். நீங்கள் சொல்லுங்கள் என்னத்துக்கு வச்சிருக்கோம். ஸோ மீரா வந்து என்னத்துக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. எனக்கு வந்து கண்ணன் எனக்கு புத்தகங்கள் வாசிக்க விருப்பம். நான் ஒரு புத்தக பிரியை புத்தகத்தோடைய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தும் இருக்கிறேன். இசையும் புத்தகமும் எனக்கு மிகவும் மிகவும் பிடிக்கும். ஸோ இப்போ இன்று வரைக்கும் நான் புக்ஸ் வாசிக்கிறது வந்து கதை புத்தகங்கள் வாசிப்பது எனக்கு விருப்பம். ஸோ முந்தி வந்து மகாபாரதம், ராமாயணம் அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த பெரிய பெரிய பிக்சர்ஸ் போட்டு வாசிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு கதை வந்து கேள்விப்பட்ட இதில் வந்து எனக்கு மீராபாய் தான் இவ இப்படித்தான் நான் கேட்கிறேன். ஸோ மீராபாயை பற்றி வாசித்ததில்லை. நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக அவ பற்றி வாசித்ததில்லை. அதுதான் அந்த பியூட்டி. இப்போ ஒருத்தரை பற்றி நீங்கள் வாசித்து அவர்களுக்கு நீங்கள் அவர்களை பிடிக்கிறது வந்து வித்தியாசம். ஆனால் எனக்கு மீராபாயை கேள்வி ஒரு கண்ணனை வந்து ஒரு தலையா ஒரு பெண் வந்து விரும்பி அவருக்கு அந்த டிவோட் பண்ணி இருந்தேன்னு சொல்லி ஒரு கதை வழியாக வந்த ஒரு கதை. இந்த கதை பிள்ளையாம இருக்கலாம், எனக்கு உண்மையாக வந்து மறந்து போச்சு. பட் இதுதான் எந்த மைண்டுக்குள்ள உள்ளது. ஸோ எனக்கு வந்து மீரான்னு சொன்னால் அந்த கேட்டு எனக்கு அந்த மீராவில் ஒரு தனி பிரியம். ஏன்னு தெரியாது. நான் கண்ணனை லவ் பண்ணவும் இல்லை. ஆனா வந்து மீராவை வந்து எனக்கு ஐ திங்க் அவ காட்டின அந்த காதல்ல ஒரு பிடிப்பா அல்லது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம காட்டின அந்த ஒரு அன்புல ஒரு விருப்பம் வந்துதான்னு தெரியாது. எனக்கு மீராவை பிடித்தது. ஸோ இது வந்து நான் சொல்றேன் சின்ன வயசுல இருந்த கதை. இப்போ 80s பிறந்தாங்கண்டா எங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வயசு வரும்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஆசை இருந்து கொண்டே இருந்தது. மீரா ஸ்டாச்சு ஒன்று வாங்கி எனக்கு வீட்டை வைக்கணும். அது மாதிரி ஒரு வடிவா எனக்கு அது வந்து மனசை கவர்ற மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்குது மீராட. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு மீராட ஒரு ஸ்டாச்சு வீட்டை வாங்கி வைக்கணும்னு சொல்லி. ஸோ இத்தனை வருடங்கள் பாய்ச்சது. ஒரு மீரா ஸ்டாச்சு கூட நான் ஓன் பண்ணதில்லை. ஆனால் இது என் மனதுக்குள்ளே இருக்கு. போன வருடம் எனக்கு வந்து நான் இதை பார்த்து நவராத்திரி கொலு வைக்கிறது என் வீட்டில் வழக்கம். ஸோ அந்த டைமில் ஒரு பாப்பம்னு சொல்லி போட்டு நான் மீராபாய் வந்து நான் ஓட பண்ணி என் வீட்டை மீரா ஸ்டாச்சு வீட்டை வந்துட்டுது. அதுக்கு பேர் தான கதை. எனக்கும் இவவுக்குமான உறவு வந்து நாங்கள் ஒரு தனி ஒரு பாட்காஸ்டாவே நாங்க சொல்லுவோம். அப்பதான் உங்களை வாங்கி நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லினமோன்னு உங்களுக்கு தோணும். பட் நாங்க சொன்னதான் உங்களுக்கு விளங்கும். ஸோ இதுல இருந்து நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் மீராவுக்குமான கனெக்ஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு புரியுமென்று நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னோட 2வது பிள்ளை மகள் வேணும்னு சொல்லி தவம் இருந்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணி எனக்கு கடைசியாக ஒரு மகள், 1வது மகன் 2வது மகள். அது பிறகு சொல்கிறேன் எனக்கு மகள் வேணுமென்று ஆசைப்பட்டான்னு. பட் எனிவேஸ் அது என்னத்துக்காக இந்த மீராவுக்கும் அந்த கதை வந்ததுன்னு சொன்னால், என்னுடைய மகளோட பேர் அவளோட நடு பேர் வந்து மீரா. அது வந்து நான் ஒரு இன்ஸ்டண்ட்டாக நானும் என் ஹஸ்பண்டும் கதைச்சிட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எடுத்த ஒரு பேர் உண்டு. அது உடனே அதை நான் யோசிக்கவும் இல்லை தண்டமில்ல. உடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஓகே மிடில் நேம் மீரா, ஃபர்ஸ்ட் நேம் அவருக்கு கைலின்னு வச்சுனாங்க, மிடில் நேம் மீராண்டு வைப்போம்னு சொல்லிட்டு பேரை சொல்லிவிட்டு இந்த என் ஃப்ரெண்டுக்கு நான் அனுப்புகிறேன், இப்படித்தான் பேர் வச்சுருக்கணுன்னா. அவள் அப்படியே ஷாக் ஆகி இது நான் நினச்சி வச்சுனா இப்போ தான் வந்து இறங்கினவான்னு சொல்லி. ஸோ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வந்து அது ஒரு கனெக்ஷன். அதை வந்து நீங்கள் அது வார்த்தையால் சொல்லிடலாம். அது சில பேரால் உணரலாம். அவங்களோட என் ஹஸ்பண்ட் கட்டாயம் உணர்ந்துட்டார். ஏன்னா அவ மைண்ட்ல இருக்கிறது நான் சொல்லுவேன். நாங்க ஒரே மாதிரி கலர் உடுப்பு போட்டு கொண்டு கதைக்காமலே ஒரே மாதிரி கலர் உடுப்பு போட்டுடுறாங்க. சோ அது நான் சொன்ன மாதிரி அது இன்னொரு எபிசோட் எங்களை பற்றி காய்க்க இன்னொரு எபிசோட். சோ அதுதான் மீராவுக்கான பின்னணி என்ன. ஸோ அந்த இது வந்து மீரா எந்த வீட்டை முதல் நாள் வந்துடுறாங்கிற அதை நான் இவக்கு சொல்லல, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. ஆனால் எனக்கு இவ அதில் எனக்கு பிள்ளையோட பேர் அனுப்பிக்கல, மீராட பேர். அப்போ நான் உடனே வந்து மீராட படம் தான் எடுத்து அனுப்பினேன். ஸோ இதுதான். ஸோ ஐ திங்க் நாங்கள் முதலாக ஒரு விஷயம் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கேக்கல. ஐ திங்க்
மீரா எங்களோட இருக்கிறது வந்து பாசிட்டிவிட்டி தோணிச்சுது. ஸோ அதால தான் இந்த மீரா இந்த வந்து எங்களோட பயணிப்பா, இந்த சேனல்ல எங்களோட பயணிப்பா. ஸோ உங்களுக்கும் இப்படி ஏதாவது கதை இருக்கும், உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு 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 கேரக்டர் ஒரு கதையில இருந்து அப்படின்னு சொன்னாலும் அதனையும் நீங்க எங்களோட ஷேர் பண்ணலாம், ரைட்டா? ஸோ கணக்க நேரம் கதைச்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன். எங்கள் குரல் இவ்வளவு நேரம் ஒழித்து கொண்டிருந்தது நினைக்கிறேன். அது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்காட்டிலும் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, கேட்டுத்தான் ஆகணும், நீங்க எங்களை பார்த்துத்தான் ஆகணும், எங்களை நீங்க ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யூடியூப்ல போடிக்கலாம், லைக் பண்ணுங்க, அந்த ஷேர் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை ஷேர் பண்றதுல தப்பில்லை. சோ நாங்களே சொல்லிக் கொள்றோம், நாங்க உங்களுக்கு நடந்த நல்ல விஷயம். சோ இன்றைக்கு வந்து இதோட எங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தோட, எங்களுக்கு ஒரு உயிரா நினைக்கிற ஒரு விஷயத்தோட நாங்க தொடங்கி இருக்கிறோம். உங்களுக்கும் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். பிடித்திருந்தா பாருங்க, பிடிக்காட்டிலும் பாருங்க. உங்களை இன்னொரு எபிசோட்ல மேபி இன்னொரு புதுமுகத்தோட கூட நாங்க வரலாம், அவர்களோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. இது எங்கள் குரல். நன்றி.